ஹலோ வணக்கம். இன்றைக்கி வந்து டே 18th கிளாஸு. இந்த 18th வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ஹவ் லாங் பற்றி நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து ரெண்டு கிளாஸில் என்னென்ன பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் என்னென்னா அந்த ஆல்ரெடி அப்புறம் ஜஸ்ட்டு இந்த இதெல்லாம் வச்சு சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோமா. இன்றைக்கி வந்து ஹவ் லாங் அப்படின்ற ஒரு வார்த்தை. இப்போ நம்ம வந்து இதை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஹவ் லாங் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோமா. இப்போ ஹவ் லாங்னா நீங்கள் அப்படியே லாங்குன்றதை அப்படியே டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஹவ் லாங்னா எவ்வளவு தூரம் இல்லை எவ்வளோ லாங் அப்படின்ட்டு டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இங்கே ஹவ் லாங் அப்படின்னா எவ்வளவு காலம்னு அர்த்தம். இங்கே ஹவ் லாங்னா என்னென்னு அர்த்தம், எவ்வளவு காலம்னு அர்த்தம். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை இப்போ அதை பேட்டர்னில் கொண்டு வரும்போது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பார்த்தோம்னா, ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை, ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு, ஒரு 2 வார்த்தையை வச்சுட்டு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலாம். அடுத்தது வந்து அதே 2 வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு பாஸ்ட்டில் கடந்த காலத்தில் ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுன்னா அதை எப்படி மேக் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கும் அடுத்தது ஃப்யூச்சரில்னு நம்ம பார்க்கல. ஒரு சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வெர்பு எஸ் ப்ளஸ் வி பேட்டர்ன் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கல. அதுக்கு அடுத்தது வந்து அதே ஆக்ஷன், ஒரு செயல் வந்து இப்போது கரண்ட்டில் கொஞ்ச காலம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், ப்ரெசென்ட்டில் கண்டினியூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது நடக்கிற செயல் வந்து கொஞ்சம் காலத்தில் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி கண்டினியூஸ்னு வரும்போது வெர்பு பேட்டர்ன் எப்படி வரும்னா, இப்போ உதாரணத்துக்கு கோ அப்படின்ற ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, வென்ட்டு அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் வெர்பு, கோ வென்ட்டு கான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அந்த வெர்பு டேபிளில் இருக்குமா. இப்போ ஃபஸ்ட்டு கண்டினியூஸ் அப்படின்னாலே அந்த ப்ரெசன்டென்ஸ் வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்ந்து வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்களேன், கோ அப்படின்னா கோ ப்ளஸ் ஐஎன்ஜி கோயிங், வாக்குனா வாக் ப்ளஸ் ஐஎன்ஜி வாக்கிங், டாக்னா டாக் ப்ளஸ் ஐஎன்ஜி டாக்கிங், இப்படி வரும். அப்போ இந்த வாக்கிங், டாக்கிங், லிசனிங், ஹியரிங், ஸ்பீக்கிங் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு செயல் வந்து இப்போயோ இல்லை கடந்த காலத்துலேயோ இல்லை வரப்போகிற எதிர்காலத்துலேயோ வந்து ஃப்யூச்சர்லேயோ கொஞ்ச காலம் நடக்க போகுது, அதை கொஞ்ச காலம் கொஞ்ச காலத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போது ஹீ இஸ் வாக்கிங்னா இப்போ அவன் நடந்துக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கான். ஹீ வாஸ் வாக்கிங்னா அவன் நேற்று நடந்துக்கிட்டு இருந்தான். கடந்த காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தான். பாஸ்ட்னாலே நான் என்ன சொன்னேன், இந்த உலகம் தோன்றினதுலேருந்து உங்களோட உலகம் தோன்றினதுலேருந்து இந்த நொடி வரைக்கும், இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற நொடி வரைக்கும் இருக்கிற முன்னாடி எல்லாமே பாஸ்ட்டு தான் வரும். சரிங்களா? அப்போது ஹீ வாஸ் வாக்கிங்னா கடந்த காலத்தில் ஒரு செயல் கொஞ்சம் காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஹீ வில் பி வாக்கிங், அது வந்து ஃப்யூச்சரில் நம்ம இனிமேல் பார்க்கலாம். சரிங்களா? அப்போது பர்ஃபெக்ட், அதே மாதிரி ஒரு செயலை நம்ம பர்ஃபெக்டாக அந்த டைமில் எப்படி சொல்லலாம். ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை வந்து பர்ஃபெக்டாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னை வச்சு சொல்லுவோம். அந்த சென்டென்ஸில் வந்து பர்ஃபெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஹேவு இல்லைனா ஹேஸு, அதுக்கும் பக்கத்தில் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்ற வெர்பு ஃபார்மு, அதாவது ஒரு வெர்பு டேபிளில் 3ஆவதாக இருக்கிற அந்த வேர்டு வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, இப்போ நம்ம பார்க்குறதுக்கு பேர் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு. இந்த பேட்டர்னில் ஒரு செயலை வந்து பர்ஃபெக்டாக சொல்லணும். ஒரு செயல் நடக்குது, அது வந்து பர்ஃபெக்டாக துல்லியமாக அதோட கால அளவை சொல்லணும் அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் யூஸ் ஆகும். அப்படி என்னென்னா, அதுக்கு என்னென்னா, ஸோ ஜஸ்ட்டு, ஆல்ரெடி, அப்புறம் இன்றைக்கி வந்து ஹவ் லாங், இந்த ஃபார்மேட்டில் வந்து யூஸ் ஆகும். இப்போ ஹவ் லாங் அப்படின்றதுல வந்து என்ன யூஸ் ஆகும், எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹவ் லாங் அப்படின்னாலே எவ்வளவு காலத்துக்கு அப்படின்னு வரும். ஹவ் லாங்னாலே எவ்வளவு காலத்துக்குன்னு வருமா. இப்போ ஹவ் லாங் அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அங்கே உங்களை கேட்குறாங்க, எத்தனை வருஷமாக நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஹவ் லாங் ஹாவ் யூ பீன் ஹியர். அப்போ ஹவ் லாங்னா நம்ம தமிழில் பாருங்களேன், நம்ம அப்படியே வந்து எத்தனை வருஷத்துக்குன்னு தானே கேட்டாங்க. ஆனால் அது இங்கிலீஷில் வந்து ஹவ் லாங்னா எவ்வளவு காலம் அப்படின்னு அர்த்தம். புரியுது? ஹவ் லாங்னா எவ்வளவு காலம் அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு நேரம் அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கூடாது. சரிங்களா? அப்போ ஹவ் லாங்னா எவ்வளவு காலம். அப்போது உங்களை ஒருத்தவங்க வந்து மெட்ராஸில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பக்கத்து வீட்டில் உங்களுக்கு புதுசாக ஒருத்தவங்க குடி வராங்க அப்படின்னா, அப்போது அவங்க கேட்குறாங்க, ஹவ் லாங் ஹேவ் யூ பீன் ஹியர்.
அப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் ஐ ஹாவ் பீன் ஹியர் இன் ஐ ஹாவ் பீன் ஹியர் ஃபார் த பாஸ்ட் 3 month அப்படின்னா கடந்த 3 மாதமாக நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷமாக எவ்வளோ காலமாக இங்கே இருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே சொல்லணும். இப்போ கடந்த அப்படின்னு வரும்போது ஒரு லாஸ்ட் 3 month நாங்கள் இங்கே இருக்கோம், ஒரு லாஸ்ட் 5 month இருக்கோம். அப்போ கடந்த 5 வருஷமா, கடந்த 2 மாதமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ போன 5 வருஷமா, பேச்சு வழக்கில் எப்படி சொல்லுவோம், போன 5 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம், லாஸ்ட் 5 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்போது அந்த கடந்த 5 வருடமாக அப்படின்னு சொல்லும்போது, கடந்த 5 வருடமாக, 3 வருடமாக அப்படின்னு சொல்லும்போது பாஸ்ட் அப்படின்ற ஒரு யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி ஃபார் த பாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்போவுமே யூஸ் ஆகும். இந்த பேட்டர்ன் மறக்காதீங்க. ஃபார் த பாஸ்ட் எத்தனை வருஷமோ, ஃபார் த பாஸ்ட் 3 monthனா ஃபார் த பாஸ்ட் 3 month, 4 yearsனா ஃபார் த பாஸ்ட் 4 years அப்படின்னா கடந்த 4 மாதம், 4 வருடமாக. ஃபார் த பாஸ்ட் 3 monthனா கடந்த 3 மாதமாக. அதுமாதிரி ஃபார் த பாஸ்ட் 2 days அப்படின்னா கடந்த 2 நாட்களாக இங்கே தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஃபார் த பாஸ்ட் 10 yearsனால் கடந்த 10 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு பேட்டர்ன் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ ஹவுலாங் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு காலமாக அப்படின்னு அர்த்தம். ஹவுலாங்னா இங்கே வந்து என்ன மென்ஷன் பண்ணுது, தூரத்தை மென்ஷன் பண்ணல, காலத்தை வந்து மென்ஷன் பண்ணுது. சரியா? அப்போ ஹவுலாங்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டு. அப்போது அந்த காலத்தை வந்து பர்ஃபெக்டாக அப்படி கிளியராக சொல்லுது பாருங்கள். எத்தனை வருடம் ஸ்பெசிஃபிக்காக எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஐ ஹாவ் பீன் ஹியர், நான் இங்கே இருக்கேன். நான் இங்கே இருக்கியா, எவ்வளோ நேரமாக இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது ஃபார் த பாஸ்ட் 3 years ஐ ஹாவ் பீன் ஹியர், கடந்த 3 மணி நேரமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. சரிங்களா? அப்போ நீ எத்தனை வருஷமாக இங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ எவ்வளவு காலமாக இங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளவு காலத்தில் வந்து நாளும் வரும், மணி நேரமும் வரும், நிமிஷத்தையும் சொல்லலாம், வருஷத்தையும் சொல்லலாம். சரிங்களா? அப்போது ஹவ் லாங் அப்படின்னா அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்குரிய வார்த்தை. அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எப்படி யூஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயல் இப்போ நடக்குது, இப்போ ப்ரெசண்ட்டாக நடக்குது, அந்த செயல் வந்து துல்லியமாக எந்த டைமில் நடக்குது, பர்ஃபெக்டாக சொல்லணும் அந்த டைம், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த ஹவுலாங் அப்படின்ற வார்த்தை வந்து கேள்வியில் வந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக வந்து சின்ஸு பாஸ்ட் அப்படின்ற 2 வார்த்தையும் வரும். ஒரு நிமிஷம் இருங்க, லைனில் இருங்க. சின்ஸு பாஸ்ட் அப்படின்ற 2 வார்த்தையுமே வரும். இப்போ ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். போன 3 மாதமாக அவன் நாமக்கல்லில் இருக்கான். போன 3 மாதமாக அவன் நாமக்கல்லில் இருக்கான். ஃபார் த பாஸ்ட் 3 month, ஃபார் த பாஸ்ட் 3 month ஹி ஹாஸ் பீன் இன் நாமக்கல். இப்போது ஹி ஹாஸ் பீன் இன் ஹி ஹாஸ் பீன் அப்படின்னு வந்துட்டாலே அவன் அங்கே இருக்கிறான்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ அவன் இங்கே இருக்கிறான். இப்போ எவ்வளவு காலமாக அப்படி ஹவுலாங் அப்படின்னு கேட்கும்போது ஃபார் த பாஸ்ட் 3 months அவன் நாமக்கல்லில் இருக்கான். ஹி ஹாஸ் பீன் இன் நாமக்கல்னா அவன் நாமக்கல்லில் இப்போ இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ அவன் இப்போது இங்கே பாருங்களேன், அவன் எங்கே காணோம், வீட்டில் கேட்குறாங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்குறாங்க, அவனை எங்கே காணோம் ஒரு 3 மாதமா அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒரு 3 மாதமாக, போன 3 மாதமாக அவன் நாமக்கல்லில் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஹி ஹாஸ் பீன் இன் நாமக்கல் ஃபார் த பாஸ்ட் 3 month. சரிங்களா? அதே வந்து வேர் ஹீ இஸ் நவ், அவன் இப்போ எங்கே இருக்கான்னு கேட்கும்போது, அப்போ ஈஸ் வந்துட்டா அவன் இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லணும். ஹேஸ் பீன் வந்துட்டா அவன் வந்து இப்போ இருக்கிற இடத்த சொல்லணும். சரிங்களா? அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அவன் நாமக்கல்லில் இருக்கிறான் அப்படின்றதுக்கும், அவன் இப்போ இங்கே பாருங்களேன், அவன் விளையாடிக்கிட்டு இருக்கான், அவன் கடைக்கு போய்கிட்டு இருக்கான் அப்படின்றதுக்கும், அவன் கடைக்கு போயிருக்கான். இப்போது எங்கே அவன், இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கேட்குறாங்க, அண்ணன் இருந்தானே பெரியவன், அவன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க, பெரிய அண்ணன் எங்கேன்னு கேட்குறாங்க. அண்ணன் பெரிய அண்ணன் கடைக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அவன் எல்டர் பிரதர் இஸ் கோயிங் டு ஷாப் அப்படின்னு வருதா. அண்ணன் கடைக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ போய்கிட்டு இருக்குன்னா இப்போ அந்த வேலையை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்குறாங்க, அதே இதில் இன்னொரு கொஸ்டின் கேட்டால் எப்படி இருக்கும், பெரிய அண்ணன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவன் கடைக்கு போயிருக்கான். ஷீ ஹேஸ் கான் டு ஷாப். அப்போ போய் இருக்கிறான், சாப்பிட்டு இருக்கிறான், விளையாடி இருக்கிறான், படித்து இருக்கிறான் அப்படின்லாம் வருதில்ல இந்த ஃபார்மேட்டு. இதெல்லாம் பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது என்ன எழுதியிருக்கான், போன திங்கக்கிழமையிலேருந்து அவன் லண்டனில் இருக்கிறான். இங்கே பாருங்கள், அதே மாதிரி போன திங்கக்கிழமையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளை மென்ஷன் பண்ணி அதுலேருந்து ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணி அதுலேருந்து நவம்பர் மாதத்துலேருந்து 1990 இல்லை போன திங்கக்கிழமையிலேருந்து காலையில் 10 மணியிலேருந்து அப்படின்லாம் சொல்கிறேன்ல. உனக்கு தெரியுமா,
நான் கடந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த வருஷத்தை மென்ஷன் பண்ணுறோம். இப்போ 2010 நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் வந்து 2020 டிஎன்பிசி எக்ஸாமுக்கு இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது சின்ஸ் the year 2020 I have been preparing for the examனா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். படிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இது வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நான் எப்பயோ படிக்கிறதே அப்படின்ற செயலை ஆரம்பித்து 2020 இது வரைக்கும் அந்த செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போது சின்ஸ் 2020 the year 2020 I have been preparing for the டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா போன 2020 வருஷத்துலேருந்து நான் இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ ரெண்டாவது இங்கே என்ன எழுதியிருக்கான், போன திங்கக்கிழமையிலேருந்து அவன் லண்டனில் இருக்கிறான். இப்போ இந்த இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது வந்து பி. நான் என்னென்னு சொல்கிறேன், ஆமி இஸ் ஆர், இது எல்லாமே பி வெர்புன்னு ஒன்று சொல்லணும்னா இருக்கிறான்னு சொல்லணும். ஸோ இருக்கிறது ஒரு பொருள் வந்து இப்போ என்ன நிலைமையில் இருக்கான்னு சொல்கிறதுனா அந்த பீன்னு தான் சொல்லணும். இப்போ பீனு பி வந்து ப்ரெசன்டென்ஸ் வெர்பு, பீனு பாஸ்ட்டு, பீனு வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ பீன் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ போன திங்கக்கிழமையிலேருந்து அவன் லண்டனில் இருக்கான்னா since last Monday she has been in London. னா அவன் போன திங்கக்கிழமையிலேருந்து லண்டனில் இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் ரெண்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போன 3 மாதமாக அவன் நாகமக்கல்லில் இருக்கான்னா போன 3 மாதமாக, அப்போ கடந்த 3 மாதமாக, போன 3 மாதமானா பேச்சு வழக்கில் நம்ம சொல்லுவோம். அப்போ கடந்த 3 மாதமாகனா இப்போ கேள்வி வருது, எப்படி வருது பாருங்கள். அவன் எத்தனை மாதமாக நாமக்கல்லில் இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது கடந்த 3 மாதமாக அவன் நாமக்கல்லில் தான்ப்பா இருக்கான், இங்கே ஆள் இல்லை. ஷி ஹாஸ் பீன் இன் நாமக்கல் ஃபார் த பாஸ்ட் 3 months. இது ஒரு கேள்வி. அதே மாதிரி அவன் எவ்வளவு காலமாக லண்டனில் இருக்கான், ஹவு லாங் ஹேஸ் ஹி பீன் இன் லண்டன் அப்படின்னா போன திங்கக்கிழமையிலேருந்து அவன் லண்டனில் இருக்கான். அப்போ சின்ஸுன்னா எப்போ யூஸ் ஆகும்னா சின்ஸ் மண்டே, சின்ஸ் 1990, சின்ஸ் லாஸ்ட் மண்டே, சின்ஸ் லாஸ்ட் ஜனவரி அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்ஸ் பக்கத்தில் நம்ம இதுலேருந்து சொல்லுவோம். நம்ம எந்த நாள்லேருந்து எந்த டைம்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு சின்ஸுக்கும் அடுத்து வர வார்த்தை சொல்லணும். உதாரணத்துக்கு சின்ஸ் லாஸ்ட் மண்டே, அப்போ கடந்த திங்கக்கிழமையிலேருந்து, சின்ஸ் ஜனவரி போன ஜனவரிலேருந்து அப்படின்லாம் சொல்லுவோம். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ புரியுதா? அப்போ சின்ஸுக்கும் உங்களுக்கு பாஸ்ட் ஃபார் த பாஸ்ட் அப்படின்னு சொல்கிற அந்த வார்மெட்டுக்கும் உங்களுக்கு 2 விஷயத்துக்கும் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இதில் நீங்கள் சின்னதாக ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு கேட்குறேன். ஐஎம்இன், இப்போ நீ எங்கே இருக்க அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாங்க. நான் இப்போ மெட்ராஸில் இருக்கேன், நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிங்களா? ஐஎம்இன் மெட்ராஸ் நவ். இது வந்து கண்டினியூஸ். ஐஎம் அப்படின்னு வந்துட்டாலே கண்டினியூஸ். அதுக்கு அடுத்தது வந்து எத்தனை வருஷமாக நீ மெட்ராஸில் இருக்க, எவ்வளவு நாளாக, எவ்வளவு காலமாக அப்படின்னு வரும்போதெல்லாம் நமக்கு எப்படி வந்துடணும், ஹேவ் பீன் அப்படின்னு வந்துடும். அந்த ஞாபகம் வரணும். அப்போ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் மெட்ராஸில் இருக்கேன். எத்தனை மாதமாக நீ மெட்ராஸில்டா இருக்க அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்குறான். நான் வேலையை தேடிட்டு வந்ததுனால, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அதனால் வேலை தேடிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் ஒரு கடந்த 3 மாதமாக நான் மெட்ராஸில் இருக்கேன். ஃபார் த பாஸ்ட் 3 months ஐ ஹாவ் பீன் இன் சென்னை. சரிங்களா? ஓகே, புரியுதா? அடுத்தது ஹவு லாங் ஹேவ் யூ பீன் இன் மெட்ராஸ் அப்படின்னா அப்போது கடந்த ஹவு லாங் ஹேவ் யூ பீன் மெட்ராஸ்னால் நீ ஹவு லாங் வந்துட்டாலே எவ்வளவு காலமாக, ஹவு லாங் வந்து கொஸ்டினில் வரும். சரிங்களா? அதுக்கு பதில் அந்த ஹவு லாங் வந்துட்டு அதுக்கு பதில் வந்து சின்ஸும் ஃபாரும் ஃபார் த பாஸ்ட் அப்படின்ற வார்த்தையும் வரும். சின்ஸுன்னு ஒரு வார்த்தை வரும், இது ஃபார் த பாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இங்கே பாருங்களா, இது பாருங்கள், இன்னொரு சென்டென்ஸ் சொல்கிற பாருங்கள். உனக்கு சம்பத்து தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு இல்லை ஷாஷாவை தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியுமே. டு யூ நோ சம்பத், இல்லை டு யூ நோ ஷாஷா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஐ நோ ஹேர், ஐ நோ ஷாஷா, ஐ நோ சம்பத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அப்படியா, உனக்கு சம்பத்து தெரியுமா, அப்போது எத்தனை வருஷமாக உனக்கு சம்பத்து தெரியும், எவ்வளவு காலமாக தெரியும் அப்படின்னு கேட்டால் அதுக்குள்ளே பதில் வந்து நமக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தெரியும். ஐ நோ ஹவு லாங்னு கேட்டாங்களே நம்ம வந்து பேச்சு வழக்கில் அதுக்குள்ளே பதிலை சொல்லிக்கலாம். ஃபார் த பாஸ்ட் 3 months, கடந்த 3 மாதமாக எனக்கு தெரியும். சின்ஸ் 2022 எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு லாங் ஹாவ் யூ நோன் ஹர் அப்படின்னா இப்போது ஹவு லாங் ஹாவ் யூ நோன் இன்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா உனக்கு இன்பாவை எவ்வளவு நாட்களாக எவ்வளவு காலமாக தெரியும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு 5 வருஷமாக எனக்கு இன்பாவை தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ எப்படி சொல்லுவான்,
ஐ நோ இன்பா ஃபார் த பாஸ்ட், ஐ ஹாவ் நோன் இன்பா ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ். அப்போ 5 வருஷமாக எனக்கு கடந்த 5 வருஷமாக எனக்கு இன்பாவை தெரியும். மீனிங் எல்லாம் ஒன்று தான் ரெண்டுமே. ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ்னால கடந்த 5 வருஷமாக எனக்கு தெரியும். ஆனால் ஃபார் த பாஸ்ட் 2020 அப்படின்னா எனக்கு இன்பாவை 2020 வருஷத்துலேருந்து எனக்கு தெரியும். அந்த இதுலேருந்து இந்த பாஸ்ட்னால் கடந்த 3 அந்த டைம் பீரியட் சொல்லும். சரிங்களா? அப்போ ஹவு லாங் ஹேவ் யூ நோன் ஹெர்னா அவ்வளோ உனக்கு தெரியுமா? அப்போது எவ்வளோ வருஷமாக தெரியும் அப்படின்னு கேட்கு. எவ்வளோ காலமாக தெரியும்னா அதுக்குள்ளே ஆன்சர் சொல்லணும். அதே மாதிரி டு யூ ஹாவ் அ கார்? அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் ஒன்று பார்க்கலாம். நீ கார் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் கார் வச்சுருக்கேன். அப்போ எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது டு யூ ஹாவ் அ கார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ கார் வச்சுருக்கியா? ஆமாம், கார் வச்சுருக்கேன். அப்போ எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்கன்னா இது புது காராக இருக்கே, நீ கார் வச்சுருக்கியா? அப்போது எத்தனை வருஷமாக வச்சுருக்குன்னு கேட்குறாங்கன்னா ஹவு லாங் ஹேவ் யூ ஹேட் யுவர் கார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போது ஃபார் த பாஸ்ட்டு 5 இயர்ஸ், இல்லை ஷார்ட்டாக 5 இயர்ஸ்னு கூட சொல்லலாம், இல்லை 10 இயர்ஸ்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்காக சொல்லும்போது டு யூ ஹேவ் அ கார் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு கார் தெரியும், கார் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் கார் வச்சுருக்கேன். அப்போ எத்தனை வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பாங்கல்ல. நீ அவனை பார்த்துருக்கியா? அவன் கூட பேசியிருக்கியா? ஆமாம், நான் அவனை சந்திச்சிருக்கேன். அப்போ அவன் கூட நீ பழகியிருக்கியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், பழகியிருக்கான். அப்போ எத்தனை நாட்களாக எவ்வளோ காலமாக உனக்கு தெரியும்னா அதுக்குள்ளே பதில் சொல்லி ஆகணும்ல. அந்த எவ்வளவு காலமாக எத்தனை அப்படின்னு வரும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து சின்ஸும் ஃபாரும் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு பேட்டர்ன் பாருங்கள். இதே மாதிரி தே ஹாவ் பீன் மேரீட் ஃபார் 5 இயர்ஸ். ஆமாம், நான் ரொம்ப இப்போ நீங்கள் உங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கள பார்த்து கேட்குறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், கல்யாணம் ஆகிடுச்சு. அப்போ உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகிடுச்சா? கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வி ஹாவ் பீன் மேரீட் ஃபார் 5 இயர்ஸ். எங்களுக்கு திருமணமாகி ஒரு 5 வருஷம் ஆகுது. புரியுதுங்களா? அப்போது இன்னொன்று இதில் சொல்லலாம். சின்ஸ் 2020 வி ஹாவ் பீன் மேரீட். அப்போது 2020 இது வரைக்கும் நாங்கள் திருமணமாகி இது வரைக்கும் இருக்கிறோம், கல்யாணம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு சில இடத்துல இதுவே சொல்லலாம். ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷமாக ஆகுது அப்படின்னு சொல்லும்போது வி ஹாவ் பீன் மேரீட் ஃபார் பாஸ்ட் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஹவு லாங், அப்போது அதுதான் முன்னாடி கேட்டேன். ஹவு லாங் ஹாவ் யூ பீன் இன் லண்டன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போது நீ எத்தனை வருஷமாக லண்டனில் இருக்கேன்னு கேட்டாங்கன்னா நான் ஒரு 3 வருஷமாக லண்டனில் இருக்கேன், நான் ஒரு 4 வருஷமாக லண்டனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்போது ஐ ஹாவ் பீன் அப்படின்னா நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்போது ஐ ஹாவ் பீன்னா அங்கே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஷி ஹாஸ் பீன்னா அவள் இருக்கிறான்னு அர்த்தம். ஹி ஹாஸ் பீன்னா அவன் இருக்கிறான்னு அர்த்தம். அடுத்து இட் ஹாஸ் பீன்னா அது இருக்கிறதுன்னு அர்த்தம். தே ஹாவ் பீன் அப்படின்னா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். வி ஹாவ் பீன்னா நாங்கள் இருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ நாங்கள் இருக்கிறோம். அப்போ என்னவா இருக்கிறோன்னு நீங்கள் சொல்லணும். ஐ ஹாவ் பீன்னா நான் இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் இன் லண்டன். அப்போது லண்டனில் இருக்கிறேன். ஐ ஹாவ் பீன் இன் லண்டனில் நான் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை வருஷமானு கேட்டாங்கன்னா 5 வருஷமா. வி ஹாவ் பீன் இன் லண்டன், நாங்கள் லண்டனில் இருக்கோம். எத்தனை வருஷமானு கேட்டாங்கன்னா ஒரு 10 வருஷமா. ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ். அப்புறம் தி ஹாவ் பீன் இன் லண்டன், அவங்க எங்கே, அவங்க ரொம்ப நாளாக ஆளே காணுமே, அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எல்லாருமே கடந்த 3 மாதமாக மெட்ராஸில் இருக்காங்க. தி ஹாவ் பீன் இன் மெட்ராஸ் ஃபார் த பாஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அடுத்தது வந்து ஹி ஹாஸ் பீன் இன், இப்போ அவன் எங்கன்னு கேட்கும்போது ஹி ஹாஸ் பீன் இன் மெட்ராஸ் ஃபார் த பாஸ்ட் 5 மந்த். இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக இந்த பேட்டர்ன் எப்படி தெரிஞ்சாகணும். அப்போ ஹேவ் பீன், ஹேஸ் பீன் இந்த ஃபார்மேட்டு தான் ஃபஸ்ட்டு. ஹேவ் பீனு ஹேவ் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள், ஹேஸ் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதே மாதிரி இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னு வந்தாலே டைமை வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த செயல் வந்து ஆக்ஷன் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லும். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஜஸ்ட்டு ஆல்ரெடி. இப்போது ஹவு லாங்க்கு வந்து கொஸ்டினில் வரும். அதே மாதிரி வந்து அது ஆன்சரில் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி வரும்? ஆன்சரில் வரும்போது சின்ஸு பாஸ்ட் ஃபார் த பாஸ்ட் அப்படின்ற ஃபார்மேட் வரும். ஹவு லாங் வந்துட்டாலே அதுக்கு ஆன்சர் வந்து சின்ஸும் ஃபார் த பாஸ்ட் அப்படின்ற 2 வார்த்தையும் நிச்சயமாக வரும். சரிங்களா? அப்போது ஹேவு, அப்புறம் அதுக்கு பக்கம் இல்லைன்னா ஹேஸு. இப்போ ஐ வந்துச்சுன்னா ஹேவ் வரும். ஐ ஹேவ், வி ஹேவ், தி ஹேவ் அப்படின்னு வரும். ஆனால் ஹீ வந்துச்சுன்னா ஹீ, ஷீ, இட்டு வந்துச்சுன்னா ஹி ஹேஸ், ஷி ஹேஸ், இட் ஹேஸ்ன்னு வந்துடும். இல்லை இட் ஹேஸ் பீன், ஷி ஹேஸ் பீன் அப்படின்னு வந்துடும். ஹி ஹேஸ் பீன் அப்படின்னு வரும். அப்போ இதுக்கு பக்கத்துலலாம் நம்ம ஒரு லொக்கேஷன் சேர்த்தோன்னா வச்சுங்களேன். இப்போ ஒரு இடத்த சேர்த்தோன்னா ஐ ஹாவ் பீன் இன் மெட்ராஸ், இன் பாண்டிச்சேரி, இன் லண்டன், இன் சவுதி,
இன் நாமக்கல் அப்படின்லாம் சேர்த்தோம்னா அந்த இடத்துல இருக்கன்னு வரும். அப்போ அதுக்கு அர்த்தம் சேர்க்கணும். சொல்லுவோம்ல, நானும் ஒரு 10 வருஷமாக மெட்ராஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். 10 வருஷமாக மெட்ராஸில் இருக்கியா? ஐ ஹாவ் பீன் இன் மெட்ராஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நான் மெட்ராஸில் இருக்கேன். அப்போ அடுத்த கொஸ்டின் கேட்பாங்கள்ல, ஏன் இருக்கிறேன்னு கேட்கலாம், இங்கே எப்படி இருக்க அப்படின்னு கேட்கலாம், இல்லை எத்தனை மாதமாக எவ்வளோ காலமாக இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அப்போ எவ்வளோ காலமான்றது வந்து அங்கே அந்த ஹவு லாங் அப்படின்ற வார்த்தை வந்து கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து சின்ஸு. ஸோ ஹவு லாங் அப்படி சின்ஸுன்றது வந்து சின்ஸு பக்கத்தில் ஒரு டே போட்டோன்னா தேர்ஸ்டேன்னு போட்டோன்னா சின்ஸ் தேர்ஸ்டேனா வியாழக்கிழமையிலேருந்து, சின்ஸ் ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமையிலேருந்து, சின்ஸ் சாட்டர்டேனா சனிக்கிழமையிலேருந்து, சின்ஸ் நவம்பர்னா நவம்பர் மாதத்துலேருந்து, இப்போ சின்ஸ் ஜனவரினா ஜனவரியிலேருந்து, சின்ஸ் 1990னா 1990லேருந்து, சின்ஸ் 95னா 95லேருந்து, அப்புறம் சின்ஸ் 2022னா உனக்கு எனக்கு இன்பாவை தெரியும். எவ்வளோ நாளாக தெரியும் தெரியுமா? அப்போது கடந்த 2023 அக்டோபர்லேருந்து எனக்கு இன்பாவை தெரியும். சரிங்களா? அவங்க தான் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ ஹாவ் நோன் இன்பா, ஐ ஹாவ் நோன் இன்பா சின்ஸ் 2023, சின்ஸ் த இயர் 2023 அப்படின்லாம் சொல்லலாம். சரிங்களா? அப்போ ரொம்ப 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 ஒரு முக்கியமான பேட்டர்ன் இதெல்லாம். அப்புறம் அடுத்தது வந்து அவங்கள உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும்? ஹவு லாங் ஹேவ் யூ நோன் ஹேர். இந்த ஹெரை எடுத்துகிட்டு பேர் கூட போட்டுக்கலாம். ஹவு லாங் ஹேவ் யூ நோன் ஷாஷா, ஹவு லாங் ஹேவ் யூ நோன் இன்பா, ஹவு லாங் ஹேவ் யூ நோன் சம்பத், ஹவு லாங் ஹேவ் யூ நோன் மகேஷ் அப்படின்லாம் சொன்னோன்னா அப்போ உங்களுக்கு அவங்கள எவ்வளவு நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஆன்சரு அதுக்கு அப்போ சின்ஸும் பாஸ்ட்டும் ஃபார் த பாஸ்ட் அப்படின்ற பேட்டர்னும் வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதில் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ இந்த ஃபார்மேட்லாம் ஆல்ரெடின்றது எப்படி யூஸ் ஆகுது, அப்போ அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்குறாங்க. ஹேவ் தே பீன் ஹியர், ஹேவ் தே இப்போ பாருங்களேன், அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இப்போ தான் வந்தாங்க. அவங்க வந்து ஒரு 10 மணி நேரமாகுது, கடந்த 10 மணி நேரமாக அவங்க வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ளே டைம்லாம் சொல்லணும். அப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஒரு செயல் நடந்திருக்கு, அந்த செயல் வந்து நடந்த அந்த பர்ஃபெக்டான அந்த துல்லியமான அந்த டைம் மட்டும் சொல்லணும். அதுதான் பர்ஃபெக்ட் டென்ஸ். சரிங்களா? அது ப்ரெசென்ட்டில் ஃபார்மேட் என்ன, ஹேஸு இல்லைன்னா ஹேவு, அதுக்கும் பக்கத்தில் ஒரு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். சரிங்களா? இப்போ அவங்கள உங்களுக்கு எத்தனை வருஷமாக தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு லாங் ஹேவ் யூ நோன் ஹேர், ஹவு லாங் ஹேவ் யூ நோன் அப்படின்னா நோன் அப்படின்னு வரும். நோ ப்ரெசண்ட்டு, நோன் பாஸ்ட்டு, நோன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்புறம் ஹவு லாங் ஹேவ் யூ நோன் ஹேர்னா அவளை உனக்கு எத்தனை வருஷமாக தெரியும், ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது அப்போது ஐ ஹாவ் நோன் ஹேர் ஃபார் த பாஸ்ட் 10 months. அவங்களுக்கு 10 மாதமாக தெரியும், கடந்த 10 மாதமாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய், டேக் கேர்.